தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வாக்கியத்திலே வாசிக்கும் போது, கர்த்தாவே பலபலவனாய்க்கிலும் பலனற்றவாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பலனற்றவனுக்கு உதவி செய்வர்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்குரிய தியான வசனத்திலே நாம் படிக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காரியம் யாரென்றால், யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் உருக்கமான ஒரு ஜெபம். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவுடைய உருக்கமான ஜெபம் என்னவென்றால், தன்னுடைய பலவீனத்தை அவர் உணர்ந்தவனாக ஆபத்து காலத்தில் தனக்கு உதவி செய்யும்படி அந்த தேவனை நோக்கி அவர் கூப்பிட்டார். உடனே அவர் கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்தார். ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தென் ஆப்பிரிக்காவில் உள்ள பெருவில் என்ற இடத்தில் வாழ்ந்த ஒரு ரூபனை பற்றி ஒரு சம்பவம். அவன் ஒரு ஏழை குடும்பத்தில் அவன் பிறந்தான். ஆனால் அவனுக்கு போதுமான அன்பும் பாசமும் யாரும் காட்டமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான். 16 வயதிலே அவன் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டான். 19 வயதில் அவன் பெரும் காவலர் படையில் அவன் சேர்ந்தான். அங்கே சேர்ந்தபோது அவன் சிறுவனாக இருந்தபோதே அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஆனால் இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் புறப்பட்டது. அந்த ரூபன் என்பவருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. அவனுடைய வீரன் அவனுடைய விசுவாசத்தை உடைக்க தீர்மானித்து அநேகர் அந்த பயிற்சியிலே பரியாசம் செய்தார்கள். அவனை உதைக்கவும் சபிக்கவுமே இருந்தார்கள். ஆனால் இழிவான வேலைகளை செய்யவும் அவர்களை ஏவினார்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட வேதனையிலே அவன் கர்த்தர் நோக்கி அவன் கதறினான். தேவன் அவனை பலப்படுத்தி அவனை உண்மையாக இருக்க தேவன் உதவி செய்தார். அவனுடைய சேவையை முடிந்தவுடன் மற்ற சபைகள் ஒருவர் பெண்ணாக வருவார்கள். அவர்கள் வந்து அவருடைய விசுவாசத்தை எவ்வளவாய் மதித்தார்கள் என்பதை குறித்து அங்கு கூறினார்கள். ஆனால் இவனுடைய சாட்சியை பார்த்து அநேகர் அங்கு ஏற்றுக்கொண்டார்கள். 5,86,000 பேரை கொன்ற ஆசாவுக்கு விரோதமாக 10 லட்சம் பேர்களையும் 300 ரதங்களையும் கொண்ட எத்தியோப்பியன் வந்தபோது தன்னுடைய இயலாமையை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி அங்கே கதறினான். ஆசா ஆண்டவர் நோக்கி கதறிய போது, ஆண்டவர் நோக்கி கெஞ்சி ஜெபித்த போது அங்கே ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். தேவன் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். எனவே அந்த ரூபனும் ஆசாமும் தங்கள் இயலாமை குறித்து தேவனிடத்தில் முறையிட்டார்கள். தேவன் நிச்சயமாகவே உதவி செய்தார் என்று நம்பினார்கள். அவரை நோக்கி நீங்கள் நானும் கதறும் போது பலவீனத்திலே தேவன் அங்கே உதவி செய்தார். எனவே ஆண்டவர் பலனற்றவனுக்கு அங்கே உதவி செய்தார். நீங்கள் நாளும் இந்த காலவேளையிலே பலனற்று இருந்தால் ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று பார்க்கும்போது, ஆண்டவர் நமக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.